கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் இன்று தியானிக்க போகிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நாம் அநேக முறை இதை தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 5:1. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அடுத்த வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலினருகே இருக்கிறது. அதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்ப இங்க வேத வசனத்தை வாசிக்கிறோம். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்படி இயேசு எருசலேமுக்கு போனார். அல்லேலூயா. முதல் காரியம், ஒரு பண்டிகை, யூதருடைய பண்டிகை. அந்த பண்டிகைக்கு ஆண்டு எங்க போனாரு? எருசலேம். எருசலேம்னா தேவாலயம் இருக்கிறது. எருசலேம்னா ஃபேமஸான இடம். அல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கு ஃபேமஸான இடம் மெட்ராஸ் தான். அதுல யூதருக்கு ஃபேமஸான இடம் எருசலேம் பட்டணம். அங்கேதான் தேவாலயம், அரண்மனை, எல்லாம் ஆபீஸ் எல்லாம் அங்கதான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாலயம் இருக்கிறபடினாலே, தேவனை ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியம் கர்த்தருக்கு இருக்கிறபடினாலே அடிக்கடி எங்க போனாரு? எருசலேமுக்கு போனார். அந்த பண்டிகை நாளிலும் ஆண்டவர் எருசலேமுக்கு போனார். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ பெதஸ்தாங்கிற ஒரு குளம் இருக்கு. அது ஆட்டு வாசல் அருகே இருக்கு. அப்போ அந்த தேவாலயத்தை சுற்றி நிறைய வாசல் இருக்கிறது. அதுல ஒரு வாசல் பேர் என்னது? ஆட்டு வாசல். அல்லேலூயா. இன்னும் குப்பைமேட்டு வாசல் அப்படின்னு அநேக பெயர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அப்போ பெதஸ்தா குளத்தை சுத்தி 5 மண்டபங்கள் இருக்கிறது. ஒரு குளம் இருக்கிறது. அங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த கீர்த்தி பெற்ற, சிறப்பு பெற்ற, மேன்மை பெற்ற அந்த ஸ்தலத்துல அங்கே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான ஜனங்கள். குருடர் இருப்பாங்க, சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள். அப்ப கண் தெரியாதவங்க அங்க இருக்கிறாங்க. சப்பானிகள், நடக்க முடியாதவங்க, ஓடி போக முடியாதவங்க, தவழ்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சூம்பின உறுப்புடையவர்கள், நம்ம உறுப்புகள் எல்லாம் சூம்பினமாக இருக்கிறது. ஒருவேளை குஷ்டரோகமாக இருக்கலாம். அல்லேலூயா. குஷ்டரோகத்தில் உறுப்புகள் தான் ரொம்ப கட்டையாயிரும். சிலருக்கு உறுப்புகள்லாம் சூம்பி இருக்கும், சிலர் கை விளங்காம இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்கள் அந்த மண்டபத்தை சுற்றி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மண்டபத்துல, அந்த குளத்துல தேவதூதன், வேதம் சொல்லுகிறோம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அப்போ தேவதூதன் சில சமயங்கள்ல அந்த குளத்தை கலக்குவான். அல்லேலூயா. கலக்கிற பொழுது யார் முதல்ல போய் விழுதாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்
எருசலேம் தேவாலயம் உள்ள ஆண்டவருடைய ஜனங்கள் வாழ்கிற, ஆண்டவரை நம்புகிற ஜனங்கள் வாழ்கிற அந்த பகுதியில எருசலேம் பட்டணத்துல தேவாலயம் ஒட்டி அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய தேவதூதரை விட்டு அந்த குளத்தை கலக்கும்படியாகவும் அதில் யாரு முந்திப்பை விழுகிறார்களோ அவர் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களும் சுகமடைய வேண்டும். அல்லேலூயா. சுகம் அடைந்து இருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்டு தான் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த மண்டபத்தை அந்த குளத்துல நிறைய பேர் ஓரளவுக்கு நல்ல நிலையில உள்ளவங்க எல்லாம் போய் சுகம் பெற்றுட்டு போயிட்டாங்க. இவனை விட மோசமா யாரும் அங்க இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த 38 வருஷம் வியாதியா இருந்த அந்த மனிதன் எவ்வளவு பேர் நகர்ந்து சென்று அந்த குளத்துல விழுந்து சுகத்தை பெற முடியாம வெகு காலமா காத்து கிடக்கிறான். ஆனா இவன் போருக்குள்ள மற்றவர்கள் விழுந்து விடுகிறதாக செய்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இவனுக்கு மட்டும் சுகம் ஒரு எட்டாக்கனியாய் இருக்கிறது. ஆண்டவர் பர்டிகுலராக அந்த மனிதனை சந்தித்தார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அல்லேலூயா. அப்ப இங்க சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்தாலும் அந்த மனிதனுக்கு இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. ஆனா அநேகர் இயேசு குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள். இயேசு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், சப்பானியை எழுந்து நடக்க பண்ணுகிறார், குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார், குருடரை பார்வையை செய்கிறார், எல்லாம் செய்தாலும் ஆனா இந்த மனிதனுக்கு இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவன்றை எந்த விதமான தன்னை ஒரு தேவகுமாரனாக இவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இவனுடைய பார்வை தன் அருகே வந்து இயேசு நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒருவர் என் அருகே வந்திருக்கிறார் என்ற ஞானம் இவனுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஞானம் இவனுக்கு அறிவிக்கப்படுது. ஆகவே இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இவன் என்ன சொல்றானா, தேவன் குளம் கலக்கப்படும் பொழுது நான் இறங்குறதுக்கு முன்னாடி மற்றவன் இறங்கி விடுகிறான், அதனால எனக்கு சுகம் கிடைக்கல என்று ஒரு ஆவலாதியோடு கூட அந்த செய்தியை ஆண்டவராய் இயேசுவோடு பகிர்ந்து கொள்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவர் வாயிலிருந்து வந்த உடனே அவனுக்கு சுகம் கிடைச்சிட்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த வார்த்தை எழுந்து நடன்னு சொன்ன சுகம் கிடைச்சிட்டு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஒரு பெரிய மிராக்கிள் ஒரு நொடி பொழுதே ஏற்பட்டு விட்டது. அந்த நாள் ஒரு ஓய்வு நாளாய் இருந்தது. அல்லேலூயா. யூதர்கள் குணமாக்கப்பட்ட நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமில்லை என்றார்கள். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம், அதுக்குள்ள யூதர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். ரொம்ப காலமாக சுருட்டி வைக்கப்பட்ட அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிற வேலை யூதர்கள் பார்த்து விட்டார்கள். ஏன்னா அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல யாருமே படுக்கை எடுத்துட்டு கொண்டு போகக்கூடாது, சும்மா தான் போக வேண்டும். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு சும்மா தான் போகணும். ஆனா நம்ம நாட்டுல எத்தனை பேர் தேவாலயத்துக்கே போறதில்லை. அல்லேலூயா.
ஊர் உலகம்லாம் சுற்றி கொண்டு வருவார்கள். ஆனா தேவாலயத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா இவன் ஓய்வு நாள்ல அற்புத சுகத்தை பெற்று தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது அந்த யூதர்களுக்கு, அந்த பரிசேயர்களுக்கு, அந்த நியாயஸ்தானத்திற்கு ஒரு பெரிய குற்றமாய் காணப்பட்டது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல சனிக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது ஒரு பெரிய வேலையாக, அது ஓய்வு நாளை மீறுகிற ஒரு காரியமாக அங்கே யூதர்கள் கண்டு அவனை பார்த்து இது நியாயமா உனக்கு என்று கண்டித்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவர் அவருக்கு பிரயோஜனமாக என்னை சொஸ்தமாக்கிறவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அல்லேலூயா. என்ன ஒருத்தர் சொஸ்தப்படுத்திட்டார், என்ன ஒருத்தர் ஆரோக்கியப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. நான் 38 வருஷம் அங்கே படுக்கையா இருந்தேன். எழுந்து நடக்க என்னால் முடியவில்லை. அந்த குளம் கலக்கப்படும் போது நான் சென்று அதில் குதிக்க முடியவில்லை. என்னுடைய சூழ்நிலை பார்த்து எனக்கு ஒருத்தர் சொன்னார், அல்லேலூயா, என்னை சொஸ்தப்படுத்தினவர். இப்ப இயேசுங்கிற பேர் கூட அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. இயேசுங்கிற பேர் அந்த வியாதியாய் கிடந்த 38 வருடம் வியாதியாய் கிடந்த அந்த மனிதனுக்கு இயேசுங்கிற பேரு கூட தெரியல. ஆனா இயேசுக்கு ஒரு பேர் வச்சான், என்னை சொஸ்தப்படுத்தினவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை சொஸ்தப்படுத்தின என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னார். அதனால நான் நடக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவர்கள் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடன் சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டான், அவர் இன்னார் என்று அறியவில்லை. அப்படித்து ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஜன கூட்டமாக இருந்தபடினாலே ஆண்டவரை இன்னார் என்று அவன் அறிந்து கொள்ள, அப்ப அற்புதத்தை பெற்றான். படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறான். அங்கே யூதர்கள் இடைப்பட்டார்கள். ஓய்வு நாளிலே படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது நியாயமில்லை என்று சொன்னார்கள். அவன் சொன்னா, என்னை சொஸ்தமாக்கினவரு என்னை படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கத்தான் சொன்னாரு, அவர் யாரும் எனக்கு தெரியாது என்று சொன்னான். அல்லேலூயா. ஆனா மறுபடியும் ஆண்டவர் அவனை சந்தித்தார். தேவாலயத்தை அவன் சந்தித்து, ஏன்னா அவன் சுகத்தை பெற்றுட்டு அங்கதான் சுத்திட்டு வரான். அல்லேலூயா. ஏன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இருந்தாலும் தன்னை சுகப்படுத்தின யார் என்று அவன் தேடிக்கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. என்ன ஒருத்தர் சுகப்படுத்திட்டாரு, அவர் யார் என்று தேவாலயத்தில் அவன் தேடிக்கொண்டிருக்க கூடும். ஏன்னா அந்த வாஞ்சை தான் அவனுக்கு அதிகமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை சந்தித்தார். இதோ நீ சொஸ்தமானால் அதிக கேடான ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அப்போ இனி நீ பாவம் செய்யாதே, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்போ பாவம் செஞ்சாதான் கேடு வருது. அல்லேலூயா. பலவிதமான தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. வியாதி, தரித்திரம், இன்னும் பலவிதமான தீமைகள் நம்மை நோக்கி, ஆபத்தான சூழ்நிலை நம்மை நோக்கி வருகிறது. ஆனா வேதம் சொல்கிறது, அதிக கேடாண்டு உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. பாவம் செஞ்ச என்ன வந்துடும்? கேடு வந்துடும். அதான் இங்க இருந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிக கேடாண்டு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி நீ பாவம் செய்யக்கூடாது, அதிகமான கேடு வந்துடும். அப்ப பாவம் செய்தால் கேடு வரும் என்பது இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம பாவத்துக்கு விலகி ஜீவிக்கணும். பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்னவென்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னென்ன காரியம் செய்த ஆண்டவருக்கு பிரியம்னு சொல்லி கண்டு அதன்படி செய்ய நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் தெரிந்தது போல் ஆவிக்குரிய ஜீவியத்துல என்னை விட சிறந்த ஒரு விசுவாசி இல்ல ஒரு ஊழியக்காரர் இல்லை என்று சொல்லத்தக்க ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், ஆனா கேடான காரியம் ஒன்று செய்யக்கூடாது என்ற லிஸ்ட்ல அந்த ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேடான காரியத்துக்கு விலகி ஜீவிக்கக்கூடிய ஞானம் நாம் முழுமையாய் பெற்றிருக்கிறோமா என்றால் சொன்னா இல்லை. அல்லேலூயா. இல்லை. ஏனோ மறுபடியும் அதே மாதிரிதான் ஒரு
ஆடுகள் போல வலிதிப்பித்திரி ஆடுகள் போல நாம் வாழுகிற சூழ்நிலை காணப்படுது. நாம கற்றுக்கொண்ட பாடத்தை நல்ல மனசுல இருத்தி இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது நல்ல தீர்மானம் எடுத்து அதற்காய் பிரயாசப்பட்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அதிகமான கேடான ஒன்று நமக்கு வராதபடிக்கு நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கிற இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. இப்ப நல்ல ஆண்டவரை விசாரிச்சுட்டான். மற்றவர்கள் சொல்லி விசாரித்தானா இல்ல ஆண்டவற்றை இவனே நேரடியாக கேட்டானா என்று சொல்லி வேதத்துல இல்ல. ஆனா என்னை சொஸ்தப்படுத்தினவர் இயேசு என்று அறிவித்தான். அல்லேலூயா. அப்பவும் கூட இந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், விரோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை சொஸ்தப்படுத்தினவருக்கு இவர்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லி மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இல்ல ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நான் எல்லாருக்கும் அறிவிப்பேன் என்று சொல்லி அவன் மறுபடியும் அந்த யூதர்களை பார்த்து இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று தீர்க்கமாய் பேசினான். அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பாத யூதர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் ஆண்டவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவன் ஏதோ படிக்கெடுத்துக் கொண்டு ஏதோ ஒரு தானம் என்று நடக்கவில்லை. அவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தான். 38 வருடம் எந்த வேலையும் இல்லை. அந்த குளத்தங்கரையில் இருக்க வேண்டிய ஒரு வேலைதான். ஆனா இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆண்டவருடைய கட்டளை பெற்று அவன் படிக்கெடுத்துக் கொண்டு நடந்து கொண்டு ஒரு பெரிய குற்றமாக அந்த சமுதாயத்தை ஆளுகை செய்து கொண்டு வந்த யூதர்கள் எண்ணினார்கள். அது தவறு என்று வாதிட்டார்கள். ஆனா இப்படிப்பட்ட அற்புதத்தை ஒருத்தர் செய்ய முடியுமா? 38 வருடங்கள் வியாதியை கிடந்த மனிதனை யாராவது சுகப்படுத்த முடியுமா? அப்படி சுகப்படுத்தினால் அவர் சாதாரண ஆளா இருக்காது. அது கடவுளின் தீர்க்கதரிசியாக தான் இருக்க வேண்டும். எங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறவனமா தேவகுமாரனா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு அஞ்சி அவரை கனப்படுத்த முன் வரவில்லை. அந்த அளவுக்கு கடினமான இருதயம், அந்த அளவுக்கு தேவ துரோகிகளாய் போன யூத ரபிமார்கள், நியாயசாஸ்திரிகள், வேதபாரர்கள் இப்படி ஆண்டவரை கனப்படுத்துவதை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்த, ஆண்டவருக்காய் நன்மை செய்த சுற்றித்திருந்த ஆண்டவரை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவங்க இருதயம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விட்டு விலகி இருக்கிறது. ஆகவே ஒரு மதவெறிக்குள்ளாக அவர்கள் போய்விட்டார்கள். மதவெறி கண்ணட்டத்தோடு கூட அவர்கள் ஆண்டவரை அணுகினார்கள். ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். எங்கே உள்ள சம்பாஷணையை பார்க்கிறோம். ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவர்களோடு பேசினார். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் அந்த ஜனங்களை பார்த்து, என் பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாகம் எல்லாம், நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவகுமாரன் என்பதை இவர்கள் கண்டுகொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லி அங்கு தீர்க்கமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். பிதா பரலோக ராஜ்யத்துக்காக ஜனங்களை பக்குவப்படுத்துவதற்காக ஜனங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆளுகை இருக்க வேண்டும், தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட ஜனங்களாய் மற்றவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிரியை செய்து வருகிறார். அதே கிரியை தான் குமாரனா இயேசு கிறிஸ்து செய்து வந்தார். அவருடைய கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இயேசு அவரை நோக்கி, மெய்யாகவே மெய்யா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் அதிகமா தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. அல்லேலூயா. அப்போ
பிதாவான எந்த அற்புதமானாலும் அதிசயமானாலும் ஆண்டவர் தேவகுமார இயேசு கிறிஸ்து பரலோக பிதா எதை செய்கிறாரோ, பரலோக பிதா எதை செய்யும்படியாக காண்பிக்கிறாரோ, இல்ல பரலோக பிதா செய்யக்கூடியதை இவர் கண்டு செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 38 வருட வியாதியஸ்தனா இந்த மனிதருக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பிதா செய்து காண்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய அற்புதம் இதுதான் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு செய்து காட்டின பொழுது தேவகுமாரனை செய்து முடித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நெருக்கி ஏவினபடினாலே நேரா வந்தாரு. அங்கே பார்த்தாரு. அங்கே 38 வருட வியாதியஸ்தனை பார்த்தாரு. எதையுமே கேட்டு ஏன்னா பரலோக பிதா செய்ய சொல்லிட்டார். அல்லேலூயா. வேற ஒண்ணும் சொல்ல, இந்த அற்புதத்தை செய்து காண்பித்தார். அவர் செய்தது போல இவரு செய்தார். அங்கே பெரிய வெற்றி. அல்லேலூயா. அந்த வியாதியஸ்தன் படிக்கெடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு அவன் சுகம் பெற்று விட்டான். அவன் நன்மை ஆண்டவர்த்திருந்து பெற்று விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டு செய்த எல்லா அற்புதத்திலும் பிதா காண்பிக்கும் பொழுது அதான் குமாரா இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்து தம்முடைய ஊழியத்தை விரிவுபடுத்தினார். தம்முடைய கர்த்தருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிதாவாய தேவனுக்கு எப்பொழுதும் ஜெபிக்கிறபடினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு மாதிரியான வாழ்க்கை ஜெப ஜீவியம். அதிகாலையில பிதாவோடு கூட ஜெபித்தார். ராமுடன் ஜெபித்தார். தேவையுள்ள போதெல்லாம் ஜெபித்தார். பிதாவும் நான் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டார். அல்லேலூயா. அப்போ பிதாவோடும் அவர் குமார இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. நாமும் அதே மாதிரி நன்றாய் ஜெபித்து ஆண்டவருக்கு அதிகமாக ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நம் மூலமாகவும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்க என்னிலும் பெரிய காரியம் செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவானவர் குமாரத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் இவையை பார்க்கலும் பெரிதான கிரியையும் அவருக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. இப்ப பரலோக பிதாவை குறித்து இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அவர் எனக்கு காண்பிக்கிறார். இந்த மனிதனை சுகப்படுத்தும்படியாக பரலோக பிதா எனக்கு காண்பித்தாரு. நான் அதன்படியே இவரை சுகப்படுத்தினேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க என்ன நிரூபிக்க விரும்புறாருன்னா, நீங்க வணங்குற ஏகவா என்னும் பரலோக தேவன் தான் என்னை அனுப்பி இவ்விதமாய் செய்ய வைக்கிறார் என்பதை அங்க புரிய வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஜனங்களுக்கு அந்த புரிதல் இன்னும் உண்டாகவில்லை. வேதம் சொல்லுகிறது, பிதாவான மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தமக்கு சுத்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்று பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவை கனப்படுத்துகிறவரை குமாரன் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மரித்தோரை பிதா எழுப்புறது போல தமக்கு சித்தமானவரை குமாரன் இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார். அவ பிதாவுக்குள்ள கனத்தை குமாரன் இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும். நியாய தீர்ப்பு செய்த எல்லா அதிகாரம் குமாரன் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்களை யூதர் மத்தியிலே கர்த்தர் வாதாடுகிறார். அல்லேலூயா. அப்போ கனப்படுத்தல் சொல்லுவாங்க, நாங்க பிதாவை தான் கனப்படுத்துவோம், குமாரன் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற சில சபையினர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் மேலாக முகமதியர்கள் அவர்கள் நாங்கள் பிதாவை தான் கனப்படுத்துவோம், இவர் அந்த ரேஞ்சுக்கு கனப்படுத்த மாட்டோம், இவரை நாங்க மதிக்க மாட்டோம், இவர் இறை தூதர்களில் ஒருவர் என்று சொல்லி அவர்கள் இவருக்குள்ள மதிப்பை கட் பண்ணும் பொழுது அவர்களுக்குள்ள மதிப்பை இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. தேவகுமாரா இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணாமல்
எவர்கள் விடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியில கனம் இல்லை, மதிப்பில்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை. இந்த உலகத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு இல்லை. நரகத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரனுக்கு தான் நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரம். இன்னும் மரித்து கல்லறையில் இருக்கக்கூடிய யாவருக்கும் ஒரு நாளே உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்தில் சேர்க்கப்படுகிற பொழுது எல்லா பிதாவை தவிர எல்லாரும் நியாயந்திருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதா முன் குறித்திருக்கிறார். பிதாவை கனப்படுத்தது போல குமாரா இயேசு கிறிஸ்துவையும் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். எவ்வளவுதான் குதிச்சு குதிச்சு பிதாவை தொழுது கொண்டாலும் அவருடைய குமாரா இயேசு கிறிஸ்துவை நீ கனம் பண்ணாவிட்டால் ஆண்டு பரலோக பிதா யாரையும் கனம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் பரிசுத்தமான வாழ்க்கை பெற்றுக் கொள்வதற்கும் திருச்சபை சட்டங்களுக்கு உட்படுத்தி வாழவும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வழிகாட்டுதல்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்ல பரலோக ராஜ்யம் கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப குமாரா இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணாதவர்கள், இங்க வேத திட்டம் தெரியுமா சொல்கிறது, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்க. மதிக்கல. நீ பிதான் சொல்லி தேவனை வணங்கும் பொழுது குமார இயேசு கிறிஸ்துவை நீ கனம் பண்ணாவிட்டால் பிதாவையும் நீ கனம் பண்ணல. உன் இஷ்டப்படிதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. உன் இஷ்டப்படி சாத்தான் சொல்ல வார்த்தையை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். குமாரா இயேசு கிறிஸ்துவை நீ கனம் பண்ணாட்டா பிதாவையும் நீ கனம் பண்ணல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பிதா நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. பிதாவும் நீங்கள் அந்நியனாய் இருப்பீர்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்ன வசனம் இயேசு கிறிஸ்து மூலம்தான் பரலோக பிதா பேசி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமாக எதுவும் பேசல. பரலோக பிதா பேச சொன்ன வசனத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்ப இயேசுவிடம் வந்து உபதேசம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். மோசே தீர்க்கதரிசி வந்திருக்க. இப்படி பல தீர்க்கதரிசி வந்தாலும் தேவகுமாரன் போல அவர்கள் மனித குலத்தை சார்ந்தவர்கள். மனித குலத்தை சார்ந்த தீர்க்கதரிசியை தேவகுமாரனோடு ஒப்பிடக்கூடாது. தேவகுமாரன் தேவனோடு சம்பந்தப்பட்டவர். அல்லேலூயா. பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கன மதிப்பை குமாரா இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும். இயேசுவை வழிகாட்டியா வைத்திருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். இயேசுவை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு கனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. தேவனுடைய வார்த்தை பிதாவின் வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட மனித குலத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் பிதாவின் குலத்தை சேர்ந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மரித்தோர் தேவகுமாரன் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப மரித்தவர்கள் தேவகுமாரன் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் ரெண்டு விதமான மரிப்பு இருக்கு. ஒண்ணு ஏற்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்படுறது. இன்னும் உயிரோடு இருந்தாலும் செத்தவர்களாய் வாழ்வது. அல்லேலூயா. மரித்து போனவர்கள் உயிரோடு இருந்த ஆண்டவர் வார்த்தையை கேட்டும் கேளாம வாழ்கிற ஜனங்கள், ஆண்டவர் வார்த்தைக்கு உயிர் கொடுக்க தெரியாதவர்கள்,
காதுள்ளவன் கேட்கக்கூடாது என்று சொன்னது போல ஆண்டவர் வசனத்தை கேட்டு உணராமல் விட்டு விடுகிற ஜனங்கள், மரித்தவர்கள், அவங்க காதுல ஆண்டவர் சத்தம் விழும், அவர்கள் ஜீவனுக்குட்பட்டு இருப்பார்கள். இந்த பூமியில ஆண்டவர்கிட்ட ஜீவனை பெற்றுக் கொண்டால் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். இந்த பூமியில இந்த ஆண்டவர்கிட்ட பழகி ஜீவனை பெறாவிட்டால் நமக்கு பரலோக ராஜ்யம் இல்ல, நரக ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடைய இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கு ஜீவன் இருக்குது, குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டு ஜீவன்கள். பிதா ஒரு ஜீவனாய் இருக்கிறார், குமாரன் இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேகத்துவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மனுஷகுமாரன் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குடியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. இதைத்தான் தானியேல் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. மரித்தவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தூசில தும்பல எங்க இருந்தாலும் அவர்கள் உயிரோட வந்து விடுவார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்தெழுவார்கள் என்ற இந்த செய்தி தானியேல்ல சொல்லப்படுது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் சத்தத்தை கேட்டு எல்லாரும் உயிரோட வந்துருவாங்க. ஆனா ஆண்டவருக்கு பயந்து அவருக்காய் ஜீவித்தவர்கள் ஜீவனுக்குட்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள். ஆனா ஆண்டவர் கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் துன்மார்க்கமாக ஜீவித்தபடினாலே நரகத்துக்கு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதாக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த அற்புதத்திலிருந்து அந்த சொஸ்தமானவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை, அதிக கேடான ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி எச்சரித்து அனுப்பினான். அவன் என்ன பாவம் செய்தான் அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனா இனிமே நீ நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்கணும்னா இனி பாவத்தை எட்டி கூட பார்க்க கூடாது நீ என்று எச்சரித்தார். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை, அந்த அற்புதத்தை பார்த்து யூதர் அவருக்கு விரோதமாய் வருகிற பொழுது பிதாவுக்கும் தனக்குள்ள அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார். அவன் எதை செய்து காட்டுறான், அந்த அற்புதத்தை தான் நான் செய்திருக்கிறேன். இந்த மனிதனுக்கு அந்த அற்புதம் பிதாவாகிய தேவன் காட்டினதை நான் செய்து காட்டியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த யூதர்களை தான் ஒரு தேவனுக்கு வந்தவர் என்றும் தான் தேவகுமாரன் நிரூபிப்பதிலே ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை பலன் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.